கிறிஸ்பர். இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வால்பேப்பர்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக சொல்லப்போனால் இதில் வந்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு ஏகப்பட்ட இமேஜஸ் வித் 4K கண்டென்ட்டோடு இருக்குது உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டைமென்ஷன் எல்லாம் மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இது 4Kவோட ஹையர் ரெசல்யூஷன் தான் இது உங்களுக்கு. இப்போ வந்துட்டு இந்த வால்பேப்பர் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், உங்களோட ஹோம் ஸ்க்ரீனையும் செட் பண்ணிக்கலாம், அதே போல் உங்களோட லாஸ்ட் ஸ்க்ரீனையும் இந்த வால்பேப்பர் செட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த கலெக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்துட்டு ஏகப்பட்ட கேட்டகரிஸ் இருக்குது. எக்ஸாம்பிளாக ஏதோ ஒரு கேட்டகரிஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அதோட வால்பேப்பர்ஸோட ஒரிஜினல் சைஸ், அதுக்கப்புறம் வந்து எந்த மோடில் வந்து மாடலில் வந்து எடுத்திருக்காங்க, அதேமாதிரி ஷட்டர் ஸ்பீடு என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இதில் கிடச்சிரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வால்பேப்பர். பீட்டா ஃபிஷ் வால்பேப்பர். இந்த ஆப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வால்பேப்பரில் உங்களுக்கு வந்துட்டு லைவ் அனிமேஷன் வால்பேப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ் வந்துட்டு அங்கங்கே போயிட்டுருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷோட நீங்கள் ஃப்ரேம் ரேட் அப்புறமேட்டு செட்டிங்ஸ் ஏதாவது மாற்றணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒன்றுன்னா எடுத்து நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். அதேமாரி இதோட கலர் சேஞ்ச் பண்ணனா கூட பண்ணிக்கலாம், ஆப்ஷன் இருக்குது. மியூஃபை நோட்டிஃபிகேஷன் ஷேட். இப்போ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு டாப்லேருந்து நம்ம கீழே நம்ம வந்து ட்ராக் பண்ணோம்னா அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் நம்மளுக்கு வரும். பட் இந்த நோட்டிஃபிகேஷன் சென்டர் நம்மளை பார்த்து போர் அடிச்சிருக்கோம். ஸோ அதுமாரி சமயத்தில் வந்துட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் வந்துட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கும் நோட்டிஃபிகேஷனு. ஸோ நீங்கள் வேண்டிய இது மட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ கீழேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் இது வரும். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணால் கூட இங்கேருந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஸ்லைடர்ஸ் இருக்குது, டைல்ஸ் இருக்குது, அதேமாரி வந்துட்டு லேஅவுட்ஸ் வந்து மாற்றினா கூட நீங்கள் மாற்றிக்கலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் கலர் நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படி இப்போ பண்ணிங்கன்னா ஜஸ்ட் கலர் ஸ்கூலில் கிளிக் பண்ணி இதை வந்துட்டு இந்த டாக் தீம் நீங்கள் அப்ளை பண்ணால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வெளியேருந்து பார்த்தீங்கன்னா அந்த டாக் தீம் வந்து உங்களுக்கு இருக்கும். அதில் டாட்ஸ். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்துட்டு மார்க்கெட் போகிறீங்க, அந்த மார்க்கெட்டில் வந்துட்டு என்னென்ன பொருள் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் என்னென்ன டெய்லி லைஃப்பில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா சேம் லைக் கீப் மாரி தான். கூகுள் கீப் நீங்கள் ஏற்கனவே நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் லைக் இதேமாரி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட யூஐ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜஸ்ட்டு பிளாக்கில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஆல்வேஸ் ஆன் AMOLED LED. இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு லாக் ஸ்க்ரீனை நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுற லாக் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக போர் அடிச்சு போயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இது கொஞ்சம் க்ரியேட்டிவாக உங்களுக்கு இருக்கும். இது என்ன டைம், டேட் அண்ட் டைம், அதே போல் வந்துட்டு பேட்ரி லைஃப் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கலாம். கலர் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதில். ஸோ இங்கே வந்துட்டு டைமோட கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரேடியன்ட் எஃபெக்ட்ஸ் இருக்குது இல்லை. அதேமாதிரி பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டிகல்ஸ் மாரி வந்துட்டு மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதில் இந்தமாரி எஃபெக்ட்ஸ்லாம் இதில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே போல் பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் பார்த்துக்கலாம். கோல்ஃப் விளையாட நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா இது மூலமாக நீங்கள் விளையாண்டுக்கலாம். அதே போல் இது வந்துட்டு உங்களோட ரைட் ஆப்போனண்ட் யார் அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு அவங்க கூட நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது இதில் விளையாடும்போது. எனக்கு இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த பாலை நான் கரெக்டாக போடணும் அப்படின்னா கரெக்டாக அந்த டார்கெட்டை பார்த்து ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா இதில் கரெக்டாக ட்ராக் பண்ணி அந்த ஏரோ வந்து நீங்கள் பார்த்துங்க. அந்த ஏரோ கரெக்டான பாயிண்டில் வரும்போது நீங்கள் பிச் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக போகும். அது டேப் டு கண்டினியூ கொடுக்குறேன் நான். இப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு ஆப்போனண்ட்டை எடுத்துகிட்டு வரோம் இப்போ. ஸோ இப்போ நீங்கள் கெஸ்ட்டாக இருக்கீங்க இந்த சைடு, உங்களோட ஆப்போனண்ட் வந்து ரைட் சைடு சர்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உங்களோட லெவலுக்கு ஏற்ற மாரி வந்துட்டு ஆப்போனண்ட் எடுத்துகிட்டு வரும். இப்போ தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் வந்துட்டு நம்ம லெவல் வந்துட்டு பிகினர் தான் இப்போ. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடுச்சு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்துட்டு கோல்ஃப் விளையாண்டுக்கலாம். வெர்டிக்கல் அட்வென்ச்சர் இது ஒரு கேமிங் ஆப். 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் ஃப்ளாப்பி பேர்டுன்னு ஒரு கேம் நீங்கள் விளையாண்டுருப்பீங்க. ஸோ சேம் அதேமாரி ஒரு கான்செப்ட் தான் இந்த ஆப்பு. ஒரு சின்ன ஒரு டாட் ஒன்று இருக்கும், ஃப்ளாப்பி பேர்டு கேம் மாரியே தான் இருக்கும் இது. ஸோ இதுக்குள்ள ஏகப்பட்ட லெவல்ஸ் இருக்குது. ஃப்ரீ டைமில் நீங்கள் விளையாண்டு பாருங்கள். பட் இந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் விளையாண்டு பார்த்துருக்கேன் இந்த ஆப்பு. இந்த ஆப்பில் வந்துட்டு
என்ன சொல்கிறது, டைம் வந்துட்டு ரொம்ப நமக்கு கன்சியூம் ஆகிறதே தெரிய மாட்டேங்குது. நமக்கு அந்தளவுக்கு கொஞ்சம் டைம் பர்னர் ஆப் தான் இது. இக்னைட் கோட்ஸ். இதில் வந்துட்டு ஏகப்பட்ட கோட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக லைஃப்குள்ளே போகிறேன். லைஃப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. அதே போல் நீங்கள் ஸ்ட்ரென்த்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. இது அதேமாரி இங்கே இன்ஸ்பிரேஷனில் போனீங்கனாலும் ஒரு நியர்பை ஒரு 500 கோட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது கோட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த கோட்ஸை வந்துட்டு நீங்கள் சேவ் டு கேலரின்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காப்பி ஆஸ் டெக்ஸ்ட் அப்படின்னு இங்கே கிளிக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட்டு மட்டும் காப்பி ஆயிரும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்துட்டு காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சேவ் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட கேலரியில் சேவ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்க போகிறது ரெட்ரோ டெக்ஸ்ட். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. அதேமாரி வந்து டெக்ஸ்ட்டோட ஸ்டைல் இதெல்லாம் கிரேடியன்ட். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட நேம் எக்ஸாம்பிளாக டைப் பண்ணுறேன். இப்போ நான் சும்மா மேக்கலர் டெக் தமிழ்னு இங்கே டைப் பண்ணுறேன். கீழே என்னோடய பேர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் வந்துட்டு இங்கே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட பேக்ரவுண்ட் வரும். இப்போ ஏதாவது பேக்ரவுண்டில் பிடிச்சிருக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளாக இந்த பேக்ரவுண்டுக்கு பிடிச்சிருக்கு, இங்கே மேலே செலக்ட் ஆச்சு. அதேமாரி டெக்ஸ்ட்டோட கிரேடியன்ட் நீங்கள் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் எக்ஸாம்பிளாக இந்த கிரேடியன்ட் நல்லாயிருக்குன்னு கொடுப்பீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜென்ரேட் டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கலர் டெக் தமிழ் தனித்தனி ஸ்டைலாக வந்துடுச்சு. அதேமாதிரி கார்ட்டிங்கிறது தனி போல்ட்டாக வந்துடுச்சு. ஸோ இதுமாரி நீங்கள் வந்துட்டு சின்ன சின்ன போஸ்டர் மாரி கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளாக டெக்ஸ்ட் ப்ளஸ் வந்துட்டு இந்த பேக்ரவுண்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் டவுன்லோட் மட்டும் கொடுங்க. இப்போ வந்து சேவ் ஆகிடுச்சு. சேவ் ஆனது பார்த்திங்கன்னா உங்களோட லைப்ரரியில் இருக்கும். வாட்ஸ்அப் அண்ட் தென் ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டேட்டஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேரும் பண்ணிக்கலாம். வெதர் ரேடார் அண்ட் லைவ் மேப்ஸ். இப்போ கரெக்டாக உங்கள் சிட்டியில் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் வந்துட்டு வெதர் இருக்குது, இப்போ கரண்ட்டாக வந்துட்டு வெதர் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் கரண்டாக பார்த்து 32 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அதேமாரி இது கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். டெய்லி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாளைக்கு எவ்வளோ இருக்க போகுது, இதோட மேக்ஸிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்க போகுது, அதேமாரி மினிமம் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். அதே போல் சன் வந்துட்டு எப்படி க்ளவுடியாக இருக்க போதா இல்லை வந்துட்டு ரொம்ப சன்னியாக இருக்க போதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஈஸியாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதில் இப்போ ரேடார் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட ஏரியாவில் வந்துட்டு எப்படி எந்த நேரத்தில் வந்துட்டு மேகங்கள் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ எப்பப்போலாம் மழை வருமோ அப்பப்போ இந்த ஆப் வந்துட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது தகுந்த மாதிரி உங்களோட பிளான்ஸ் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம். நியான் ராக் ஃபார் KWGT கஸ்டமைஸ் விட்ஜெட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போ எக்ஸாம்பிளாக இதுக்குள்ளே ஏகப்பட்ட விட்ஜெட் இருக்குது. ஆனால் இது மோஸ்ட்லி எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரோ வெர்ஷனாக தான் இருக்குது. சில இதெல்லாம் ஃப்ரீ இருக்குது. ஜஸ்ட் நான் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து ப்ரோவாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த லோட் ப்ரீசெட் போயிட்டு ஏதாவது தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு விட்ஜெட் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த விட்ஜெட் வந்து ஃப்ரீ விட்ஜெட் தான். இப்போ இந்த விட்ஜெட் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதோட எல்லா ஆப்ஷனும் எடுத்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் இதுவே நீங்கள் சேவ் கொடுத்துட்டு இப்போ ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த விட்ஜெட் இங்கே வந்துட்டு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ அதே போல் வந்துட்டு இதில் வந்துட்டு ஏகப்பட்ட நியான் ரிலேட்டடாக வால்பேப்பர்ஸ் இருக்குது. இந்த வால்பேப்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இந்த ஒன்று டிக் மார்க் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வால்பேப்பராக செட் ஆகிடும் அது. ஸோ இப்போ செட் ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஃப்ரீ விட்ஜெட் இருக்குது. இப்போ பார்க்குற ஆப் பேர் வந்துட்டு ஆப்ஸ்ட்ராக். இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐகான் செட்டியை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடும் இந்த ஆப்பு. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏற்கனவே இப்போ இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து கூகுள் க்ரோம் அதுக்கப்புறம் கூகுள் அதுக்கப்புறம் காலோட ஐகான்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் என்னென்ன ஐகான்ஸாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கனோ அந்த ஐகான்ஸோட கம்ப்ளீட் செட் மாறிடுச்சு உங்களுக்கு. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணணுன்னா முதல்ல வந்துட்டு ஒரு சில விஷயம் தேவை. இந்த ஆப்பில் அப்ளை அப்ஸ்ட்ராக்ட் இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க. இதில் நான் வந்துட்டு நோவா லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லான்ச்சர் இருக்குது. இந்த எதாவது ஒரு லான்ச்சர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் ஐகான் செட் வந்துட்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா வந்துட்டு சேஞ்ச் ஆகாது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐகான் செட் வந்துட்டு என்னென்ன வேறு ஐகான்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு கிடச்சிருது. ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் அப்படின்னு நிறையா கேட்டகரைஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது இல்லை. அதே போல் இதில் வந்துட்டு ரிக்வஸ்ட் ஐகான் ஒன்று இருக்குது, ஐகான் ரிக்வஸ்ட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் என்னோடய இதெல்லாம் வந்துட்டு ஐகான் செட் அதில் இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அதை கிளிக் பண்ணிட்டு இதுமாரி அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஐகான் செட் உங்களுக்கு வந்துடும். ஆனால் இது வந்துட்டு பெய்டு வெர்ஷனாக இருக்குது இது ஆப்ஷனு. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது நல்ல ஆப்ஷன் தான். இது டெய்லி நீங்கள் வந்துட்டு ஒரே யூசர் இன்ட்ராக்ஷன் உள்ள அந்த ஃபோனை நீங்கள் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இதுமாரி டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், ஐகான்ஸ்லாம் வந்துட்டு இருக்குதில்ல. நைக் ரன் கிளப் புதுசாக நீங்கள் வந்து ஜாகிங் பண்ண போகிறீங்க, அதுக்கு உண்டான ஒரு கைட்லைன்ஸ் இந்த ஆப்பில் இருக்கும். அதே போல் வந்துட்டு இதில் வந்து ஸ்டார்ட் டைம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஎஸ் வழியாக வந்துட்டு எந்த இடத்துக்குலாம் நீங்கள் போகிறீங்க, எந்த இடத்துக்குலாம் வந்துட்டு நீங்கள் ரன் பண்ணுறீங்க, அதேமாரி வந்து எவ்வளோ மைல்ஸ் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்துடும். அதே போல் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் நார்மலாக ஓடணுமா இல்லை வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடணுமா அதுக்கு உண்டான ஒரு கைடு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதேமாதிரி மை கோச்சஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கோச்சஸ் அவைலபிள் இருப்பாங்க. இது எல்லாமே பெய்டு ஆப்ஷன் தான். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு சேலஞ்சஸ்னு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு சேலஞ்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்களோட அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் வந்துட்டு பண்ணலாம் இதில். அதே போல் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அச்சீவ்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அச்சீவ்மெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரீசெண்டாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது ஃபாஸ்டஸ்ட் ரன் ஓடினீங்க, லாங்கஸ்ட் ரன் ஓடினீங்க, அதேமாரி ஃபாஸ்ட் 1K ஏதாவது ஓடினீங்க அப்படின்னா இதில் வந்து அச்சீவ்மெண்ட்ஸில் வந்துட்டு உங்களோட இது வந்துட்டு எனேபிள் ஆகிரும். ஸோ இது மூலமாக உங்களோட மோட்டிவேஷனுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சோலார் சிஸ்டம், சூரியனை சுற்றி எவ்வளோ சேட்டலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளாக நீங்கள் எர்த்து நான் கிளிக் பண்ணுறேன், எர்த்தை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு எர்த்தை விசிட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னா அதுக்குண்டான ஜூம் டிவி வந்துடும். இப்போ பிளான்ட்டோட சிஸ்டம் இப்போ இருக்குது. அதே போல் ஆர்பிட் எதை சுற்றி வருது, அதே போல் இது வந்துட்டு என்சைக்ளோபீடியாவில் வந்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு எப்படின்னா மார்ஸ் எவ்வளோ இருக்குது, அதேமாரி சோலார் ஆர்பிட் பீரியட் எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும் அதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இதோட ஸ்ட்ரக்சர் படி இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இந்த யூனிவர்ஸில் வந்துட்டு என்னென்ன பிளானட் இருக்குது, அந்த பிளானட்டோட சப்ஸ்டன்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்கூல் பிளானர் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நீங்கள் வந்து டைம் டேபிள் வந்துட்டு நீங்கள் ஏதாவது நோட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ ஜஸ்ட் டைம் டேபிள் கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஆடில் போய்ட்டு எந்தெந்த பீரியட் வந்துட்டு எந்த வேலை நேரம் இருக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே போல் அஜெண்டாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன இந்த 7 நாளில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் இதில். அதே போல் கேலண்டரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துட்டு என்னென்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். அதேமாரி எதாவது முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சினா கூட இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் சப்ஜெக்ட், ஸோ இப்போ இந்த மிட் டேர்முக்கு வந்துட்டு ஏதாவது சப்ஜெக்ட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சினா கூட இந்த ஆடில் போய்ட்டு நீங்கள் வந்துட்டு சப்ஜெக்ட் அந்த என்ன நீங்கள் கிரேட் வாங்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்துட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்போஸ் ஏதாவது ஈவெண்ட் நீங்கள் ஆட் பண்ணி அதை வந்துட்டு இன்னும் பெண்டிங்கில் இருந்ததுன்னா அது வந்து ஈவெண்ட் இதில் வந்துட்டு காமிக்கும். ஸோ இது வந்து டுடே, அதுக்கப்புறம் டுமாரோ வந்துட்டு ஏதாவது பெண்டிங்கில் இருந்ததுன்னா அதுவும் காமிக்கும். ஸோ ஜஸ்ட் இது வந்துட்டு எப்படின்னா உங்களோட நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்துட்டு ஈஸியாக பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ஆப்பு மேக்ராய்டு. நம்ம வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்கு இல்லை வந்துட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு போகும்போது வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இந்த சைலண்ட் பட்டனை வந்துட்டு வால்யூம் டவுன் பண்ணி நம்மளோட மொபைலில் சைலண்டில் போடுவோம். ஸோ அது இல்லாமல் இப்போ நம்ம வந்துட்டு இந்த மேக்ராய்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாக்ட் இந்த லொக்கேஷன் வரும்போது நம்மளோட மொபைல் வந்து சைலண்ட்டாக மாறிடும். அதேமாரி வந்துட்டு அந்த லொக்கேஷன் வந்து வெளியே வரும்போது மொபைல் வந்துட்டு நார்மல் மோடுக்கு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு ட்ரிகரில் போயிட்டு லொக்கேஷன் ட்ரிகர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஏரியா என்டர்டுன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க.
இப்போ ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த கரண்ட்டாக இருக்கிற ஸ்கூலில் ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி நான் வந்துட்டு என்ட்ரு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய மொபைல் வந்துட்டு என்னவா மாறிடுன்னா சைலண்ட் மோடில் போயிடும். ஸோ இதேமாரி வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு வெளியே வந்துச்சுன்னா அந்த ஸ்கூலை தாண்டி இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நார்மல் மோடு போயிடும். ஸோ இதுமாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு வாட்டி நம்ம வந்துட்டு எங்கெங்கே போகிறோம் அதேமாதிரி எந்த இடத்துல வந்து நம்மளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கணும், இல்லை வந்து சைலண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அது தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஈவன் இது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸ், அதுக்கப்புறம் இதுமாரி ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது அன்வான்டான ப்ராப்ளம்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நோட் புக் இந்த ஆப் வந்துட்டு சேம் ஆஸ் நம்ம கூகுள் கீப் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படின்னா அதே ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குமோ அதே அந்த ஆப்லேயும் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக வந்துட்டு நான் ஏதாவது டைப் பண்ணுறேன், டைட்டில் ஏதாவது ஒரு டைட்டில் நான் கொடுக்குறேன். அதே போல் வந்துட்டு கண்டென்ட்டில் வந்துட்டு ஏதாவது கண்டென்ட் நான் வந்து டைப் பண்ணுறேன். நான் இதில் போய்ட்டு ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த பேக்ரவுண்டோட கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அதே போல் நீங்கள் மை நோட் புக்கில் போனீங்கன்னா நம்ம ரீசன் என்ன பண்ணுவோம் அதோட கண்டென்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அதே போல் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் நோட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ கேப்சருங்கிறது வந்துட்டு வேறு ஒன்றும் கிடையாது. ஏதாவது ஒரு இமேஜ் நீங்கள் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த இமேஜை வந்து கேப்சர் பண்ணி இந்த நோட் புக்கில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த டு டூ லிஸ்ட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு கரெக்டாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது க்ராசரி ஐட்டம் எதாவது வாங்க போகிறீங்கன்னா இப்போ என்னென்ன க்ராசரி நீங்கள் வாங்கணும் அப்படின்னு போகிறீங்கன்னா அதை வந்துட்டு டு டூ லிஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் வந்துட்டு பார்த்து க்ராசரி வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா ட்ரான்னு ஒன்று இருக்குது. ட்ராங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் இதில் வந்து நம்ம டைப் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு இதை வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிட்டு அந்த ட்ராவில் வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் சில விஷயத்தில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளாக பார்க்கும்போது இதில் வந்துட்டு ஏதாவது டாக்குமெண்ட் அதாவது பிடிஎஃப் ஃபைல் ஏதாவது வீடியோ நீங்கள் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணால் கூட இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆக்ஷன் டேஷ் டே பை டே நீங்கள் வந்துட்டு ஆப்ஸோட யூசேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம். அதேமாரி வந்துட்டு வீக்லி பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் அந்த ஆப்பில் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. அதேமாரி இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமரில் எவ்வளோ நிமிஷம் அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும் இதில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். ஸோ அடிக்கடி உங்கள் ஆப்பில் வந்துட்டு எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் வருது அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் இதில் வந்துட்டு நோட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது நீங்கள் ஆப் வந்துட்டு லாக் பண்ணணும்னு நினச்சின்னா கூட அதை லாக் பண்ணிட்டு ஸோ எவ்வளோ மணி நேரத்துலேருந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படிங்கிறத ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். யூஸ்லெட் இந்த ஆப் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஏகப்பட்ட ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ் டைப் பண்ணுறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா ஃபிசிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வருது. எக்ஸாம்பிளாக இதை ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஃபிசிக்ஸ் உண்டான ஃபார்முலாஸ் அதுக்குண்டான சின்ன டெஃபனிஷன் அதெல்லாமே இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ண பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் இதில். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்துட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணுறதுனால உங்களோட செல்ஃப் எவால்வேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பு. IEDU சயின்டிஃபிக் கால்குலேட்டர். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்துட்டு நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணிருப்போம். சேம் கைண்ட் ஆஃப் கால்குலேட்டர் வந்துட்டு இப்போ டிஜிட்டல் வழியாக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேல்குலஸ், அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன், அதுக்கப்புறம் பை, நிறையா சைன்ஸ் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஈவன் உங்களுக்கு வந்துட்டு சைன், காஸ், டேன் ஆப்ஷன்லாம் இருக்குது. ஸோ இதோட நீங்கள் வந்துட்டு சைனோட வேல்யூ எவ்வளோ, டேனோட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம்.